1 யோவான் 4:8 முதல் 16 வசனங்கள் முடிய வாசிக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்பது. இந்த காலை வேளையில தேவனுடைய அன்பை குறித்து ஒரு அறிமுகத்தை நாம் தாமே பார்த்தோம். This morning we saw the introduction of what is God's love. அம்மையாலே இந்த வேதத்தினுடைய மையமான இந்த போதனையானது நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாலுமே பாதிக்கும்படியான உன்னதமான ஒரு காரியமாக இருப்பதை நிச்சயமாக நாம் விளங்கிக் கொள்வது அவசியம். We have to understand what is this God's love. இந்த உன்னதமான தேவனுடைய அன்பு என்பது என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த மாலையில கூட I would like to talk on the quality of God's love. இந்த மாலையில தேவனுடைய அன்பின் நற்குணங்கள் என்ன என்பதை குறித்து, தன்மைகள், அதனுடைய காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். This evening we are going to meditate on the quality of God's love, the first part of it. ஆகவே இந்த முதலாவது பகுதியை இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது பகுதியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடர்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். The second part we are going to see coming Sunday morning again to continue with. One of our greatest needs as human beings is to be loved. பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய தேவை என்னவென்றால், என்னை மற்றவர்கள் நேசிக்கும்படியான அந்த ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவர்களாகவே நாம் வாழுகிறோம். We all need love. நம் எல்லாருக்குமே மெய்யாலுமே இந்த அன்பு தேவையாக இருக்கிறது. If somebody truly takes care of us, if somebody loves us, that really makes a great impression on us. யாராகிலும் நம்மை நேசிப்பார்களானால், யாராகிலும் நம்மில் அன்பு கூறுவார்களானால் அது மெய்யாலுமே நம்மை அதிகமாய் பாதிக்கிறதாக இருக்கிறது. We want us and accept us to love us unconditionally. நிபந்தனையற்ற விதத்தில் நாம் தாமே நேசிக்கப்பட விரும்புகிறோம், ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் we all need to know that somebody loves us. யாராகிலும் நேசிக்கிறவர்கள் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு அறிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியமானதாக இருக்கிறது. The good news from God's word is that somebody does. வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற உன்னதமான காரியம் என்னவென்றால், அவ்விதமான ஒரு நேசிக்கிறவர் இருக்கிறார் என்பதை இந்த வேளையில உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். I would like to introduce a person who really loves us,
நம்மை உண்மையாலுமே நேசிக்கிற ஒரு நபர் இருக்கிறார் என்பதை இந்த வேளையில உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். To know him is to find release from the crippling effect of feeling unloved. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விதத்தில் நாம் நேசிக்கப்படவில்லை என்பதான உணர்விலிருந்து நிச்சயமாக தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ளும் பொழுது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். We are relieved from the crippling effect of being unloved. ஆகவேதான் அவ்விதமாக நாம் வாசித்த அந்த பகுதியில் in John's epistle 4th chapter we see in 2 places that God is love. ஆகவே நாம் வாசித்த யோவான் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். His essence is love. அவருடைய தன்மையே அன்பு. His very nature is love. அவருடைய முழுமையான அந்த தன்மை, அவருடைய ஆழ்தத்துவமே அன்பாக இருக்கிறது. It is the essence of his being. அவருடைய தன்மையின் அந்த முற்றிலுமாக அன்பாகவே இருக்கிறது. He is always going to act towards us in love because he cannot do otherwise. அவர் இந்த அன்பின் அடிப்படையிலே மாத்திரமே நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். வேறு எந்த விதத்திலும் அவ்விதமாக அவர் இடைப்படுகிறவர் அல்ல. Love is the way of God. அன்பே தேவனுடைய வழியாக இருக்கிறது. No one attribute of God is any more important than any other. ஆகவே தேவனுடைய இந்த தன்மை, தேவனுடைய இந்த குணாதிசயத்தை தவிர வேறொன்றும் ஒருவரும் சொல்ல முடியாது. All the rest of his attributes are expressed in conjunction with each other. ஆகவே இந்த மற்ற தேவனுடைய எல்லா குணாதிசயங்களும் அவருடைய தன்மைகளும் இதில் இணைந்ததாகவே இருக்கிறது. Some believe that love may be the most powerful motivating force in all of God's being. தேவனுடைய அந்த தன்மையில் அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் உந்தி செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமையின் உந்துதின் சக்தியாக இருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. Knowing God's love could well be the believer's key to a well-balanced life. ஆண்டவருடைய அன்பை ஒரு விசுவாசி சரியான விதத்தில் அறிந்து கொள்வது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சீரான சமநிலையான ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது. It satisfies him. அவனை அது திருப்தி செய்கிறது. It gives a life of peace. அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. It gives productivity in his life. அவனுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவனை அவன் காணப்படுகிறான். It gives power to live in this life. அவனுக்கு இந்த உலகத்திலே வாழும்படியான வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது. So I would like to tell 8 characteristics of God's love. ஆகவே இந்த தேவனுடைய உன்னதமான இந்த அன்பின் 8 குணாதிசயங்களை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். I would like to tell 4 of them because we don't have time. The rest of the 4 will be preached on the next week, next Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த 4 மாத்திரமே உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். மீதி 4 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கிக்கும்படியாக இருக்கிறேன். Love involves action. அன்பு என்பது அது செயல்பூர்வமாக நடக்கும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. It is expressed in giving oneself for the good of another. மற்றவர்களுடைய ஒரு நன்மைக்காக தன்னையே முழுமையாய் அது கொடுக்கிறதாக இருக்கிறது. Because it demands an object. ஏனென்று கேட்டா அது மற்றவர்கள் பேரில் காண்பிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறபடியால் செயல்பூர்வமாக அது காணப்படும்படியான ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒன்று எதிரில் இருக்கிறதாக இருக்கிறது. Whenever we talk about love, we are suggesting that there is more than one person involved. இந்த அன்பை குறித்து நாம் சொல்லும் பொழுது ஒருவருக்கு மேற்பட்ட ஒரு நபராக இந்த இடத்தில் இருக்கும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே
அன்பு என்று சொல்லும் பொழுது it has been a demanded one. அன்பு என்று சொல்லும் பொழுது அது செயல்பூர்வமாய் நிரூபிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. It has to be demonstrated. இந்த அன்பு என்று சொல்லுவதில் அல்ல, அது நடைமுறை வாழ்க்கையில நிரூபணமாய் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கும்படியான முதலாவது காரியம் என்னவென்றால், God's love is self-giving love. தேவனுடைய அன்பு என்பது தன்னை முழுமையாக கொடுக்கும்படியான அன்பு. It demands and it fulfills the demand of giving oneself. அவ்விதமாக தன்னைத்தானே கொடுக்கும்படியான அந்த காரியத்தில் தேவன் அவ்விதமாக அங்கே முழுமையாக தன்னை கொடுக்கிறவராக இருக்கிறார். Jesus answered that one. இயேசுதாமே அதற்கு பதிலாளியாக செயல்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். This morning I spoke about the wonderful relationship in between the triune God, between the Father, between the Son, and between the Holy Spirit. The fellowship of love. இந்த அன்பை குறித்து காலையில பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக கொண்டிருந்த அன்பை குறித்து இந்த காலை வேளையில நான் பேசினேன். Yes, this love is not the one which was exhibited on the occasion of demand. இந்த அன்பானது ஏதோ தேவையின் வேளையில வெளிப்படுத்தப்பட்ட அன்பு அல்ல. This அன்பு was eternally there before God, as God as he is eternal. அன்பு இவ்விதமாக தேவன் நித்தியமானவராக இருக்கிறாரோ அவ்விதமாகவே அன்பும் நித்தியமானதாக இருக்கிறது. We see how God, the triune God, love each other. இந்த திரியேக தேவன் ஒருவரை ஒருவர் எவ்விதமாக நேசிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். The same love is being exhibited here in this world upon us. அதே அன்புதான் தேவனிடத்திலிருந்து நம்பேரில் பொழியப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். This love gives itself. இந்த அன்பு தன்னையே கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, when the Lord Jesus Christ was praying to the Father, he mentions this love. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்த பொழுது இந்த அன்பை குறிப்பிட்டு ஜெபிக்கிறார். John's Gospel 17:24. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனத்துல இவ்விதமாய் பேசுவதை பார்க்கிறோம். Father, here he just speaks about that. I will that they also whom thou hast given me be with me where I am, that thou may behold my glory which thou hast given me, for thou lovest me before the foundation of the world. இங்கே அவர் சொல்லுகிறார், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால். So this love, the triune love, இந்த திரியேக தேவனின் அன்பு is a glorious love. இது மகிமைகரமான அன்பு. It's a love which really wants to give itself. தன்னைத்தானே கொடுக்கும்படியான அன்பாக இருக்கிறது. The triune God would have been happy and content with the love which they had each other. திரியேக தேவனில் பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் ஒருவரை ஒருவர் நேசித்த அந்த அன்பிலே அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். It was complete. It was perfect. பரிபூர்ணமானது. There is no need for him to go out of the triune God to exhibit this love. இந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த திரியேக தேவன் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. No need at all to exhibit to others. மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. But the Trinity, the God created the angels and the human beings to exhibit his love. ஆனாலும் கூட தேவன் தாமே தேவ தூதர்களையும் மனிதர்களையும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக விரும்பினார். Yes, he did created the human being
மனிதனை அவர் சிருஷ்டித்தார். Why? ஏன் அவ்விதமாய் செய்தார்? He wanted so much to manifest his love that he could really be revealed as a God of love. இந்த மனிதன் மத்தியிலே அவர் அன்பின் தேவனாக தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவர் விரும்பினார். So that he could communicate himself with them. அவர்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் விரும்பினார். It was a great longing of the triune God that he should have a real personal contact and communion with a human being. இந்த திரியேக தேவன் தாமே மனிதனோடு கூட இவ்விதமான ஒரு உறவையும் அந்த நெருக்கத்தையும் தொடர்பையும் விரும்பினதை குறித்து பார்க்கிறோம். So he gave himself for them. ஆகவே அவர்களுக்காக அவர் தன்னை கொடுத்தார். And bestows his very best on them for their benefit and blessings. ஆகவே அவர்கள் பேரிலே மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவ்விதமான அந்த பிரயோஜனத்தன்மை அவர் மேலே பொழிந்தினார். Our love is often selfish and demanding. நம்முடைய அன்பு என்பது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சுயநலமானது. நான், என்னுடைய குடும்பம், my family, I. But God's love is the one which is ready to give. ஆனா தேவனுடைய அன்பு கொடுக்கும்படியான அன்பு. God's love is pure. இந்த கொடுக்கும்படியான அன்பு பரிசுத்தமானதாய் காணப்படுகிறது. Because he is love, he loves to give. அவர் அன்பாக இருக்கிறபடியால் அவர் கொடுப்பதில் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். In Matthew Gospel 7:11, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If ye then being evil know how to give good gifts unto your children, how much more shall your Father which is in heaven give good things to them that ask him? நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? It's so certain that he is willing to give the best to the children. தம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். How many times we doubt God's love? ஆண்டவருடைய அன்பை எத்தனை முறை நாம் சந்தேகிக்கிறோம்? How many times we behave contrary to the expectation of ours from God? தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியான காரியங்களில் எத்தனை முறை நாம் எதிர்மறையாய் சிந்திக்கிறோம்? But God gives the best to his children. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் மிகச் சிறந்ததை கொடுக்கிறார். Even in spite of many times we could not understand why this is happening to me. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இது நடக்கிறது என்பதை குறித்து அநேக சமயங்களை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும், I know that this God who loves me, he has given the best and he has appointed this for my good. ஆகவே என்னை நேசிக்கும்படியான இந்த தேவனானவர் என்னுடைய வாழ்க்கையில இதை அவர் நன்மைக்கு என்று அனுமதித்திருக்கிறார், என்னுடைய பிரயோஜனத்திற்கு அனுமதித்திருக்கிறார். When we trust God's love, இந்த அன்பை நாம் நம்பும் பொழுது, what a great confidence that we have to pass through this life victoriously. இந்த வாழ்க்கையை எவ்வளவு வெற்றிகரமாக கடத்தி செல்லும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். How people are so upset when they see things contrary to their expectations. மக்கள் தாமே தங்களுடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பான நிலையில் காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவாக முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். How quickly they are so discouraged. எவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து விடுகிறார்கள். But a child of God who knows this great love of God, ஆனா தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிற ஒரு பிள்ளை, he knows my Father has got a purpose even in allowing this, in even the calamity in my life, and this is for my good. இந்த துயரத்தை இந்த காரியத்தையும் கூட என்னை நேசிக்கிறேன் பிதாவானவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் இது எனக்கு நன்மையானது. Oh dear people, what a great thought it is that could really make us to be
more than conquerors. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இந்த காரியமானது எவ்வளவாக வெற்றியுள்ளவர்களாய் வாழும்படியாக போதுமானதாக இருக்கிறது. Even James 1:17, யோவான் மன்னிக்கணும், யாக்கோபு 1:17 சொல்றார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வெற்றிமை நிழலும் இல்லை. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. Every good gift, every perfect gift is from above. Whatever I receive from God, whatever is being allowed in my life, ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவரிடத்திலிருந்து நான் வாழ்க்கையில எனக்கு அனுமதிக்கப்பட எல்லாமே, everything is a good gift and is a perfect gift. அது பரிபூர்ணமானது, நன்மையானது. Since God is love, we can expect him to give of himself. தேவன் இந்த ஆண்டவருடைய அன்பு என்பது அவர் முற்றிலுமாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக he gives the best to them. அவளுக்கு மிகச் சிறந்ததை கொடுக்கிறார். Oh dear people, even when I was preparing this sermon, இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது, wow, much my heart was comforted. என்னுடைய இருதயம் எவ்வளவாக ஆறுதல் படுத்தப்பட்டது. How much I am being strengthened to know that God cares for me and whatever the things that beside that comes across in my life. என்னுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி, I know this God is loving me. இந்த தேவன் என்னை நேசிக்கிறார். Oh great dear people, I was so much strengthened in my spirit when I really prepared this message. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தின பொழுது எனக்குள்ளாக ஆழமாக நான் தாமே பலப்படுத்தப்பட்டேன், உற்சாகப்படுத்தப்பட்டேன். Knowing the God of love can help to make us more loving and giving persons. உண்மையாலுமே இந்த தேவனுடைய அன்பை சரியாய் விளங்கிக் கொள்ளுகிற ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில அவன் ஒரு அன்புள்ள மனிதனாய் மாற்றப்படுகிறான். அவன் ஆண்டவரை போல தன்னை கொடுக்கிறவனாய் மாற்றப்படுகிறான். That is salvation. அதுதான் ரட்சிப்பு. He becomes like God. தேவனை போல அவன் மாறுகிறான். He is ready to give. அவன் கொடுக்கும்படியாக மாறுகிறான். Dear people, that is salvation. அதுதான் ரட்சிப்பு. That is the way by which we are forming in the likeness of God. அதுவே தேவனுடைய சாயலில் நாம் உருவாகும்படியான காரியமாக இருக்கிறது. Not only will getting to know him more intimately cause us to become more like him. அவரை நெருக்கமாக அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவரை போல நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. Resting secure in the assurance that he loves us and keeps us from making demands of others. நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றது கூட நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அன்புள்ளவனாக என்னுடைய வாழ்க்கையில மாறுகிற ஒரு மகத்துவமான ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். Free us to reach out unselfishly and minister to them for their benefits alone. மற்றவரிடத்துல போய் அவர்களிடத்துல சென்று we share the love of God. தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். We don't expect reciprocally as to be benefited. அவளிடத்தில் ஏதாவது நம்ம ஆதாயத்தை எதிர்பார்க்கவில்லை. It's selfless giving. இது எந்த விதத்தில் முற்றிலுமாக ஒரு சுயநலமற்ற கொடுக்கும்படியான காரியம். The God's love makes a man to be indulged in the love of God himself. இந்த தேவனுடைய அன்பு அவருடைய அன்பில் முழுகிற ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. It's vitally important that we understand how much God loves us. தேவன் எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதே மிக அவசியம். Dear people, unless you really know this love in your life, இந்த அன்பையுடைய வாழ்க்கையில அறியவில்லை என்றால், unless you have the heart to believe that the Lord is loving me, இந்த தேவனை நேசிக்கிறார் என்பதை உடைய வாழ்க்கையில விசுவாசிக்க முடியவில்லை என்றால், I tell you, you will be a defeated Christian. நீ ஒரு தோற்று போன கிறிஸ்தவனாகவே காணப்படுவாய். That is the reality.
How so-called Christians are beset by the things of this world. எவ்வளவு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற இந்த உலகத்தின் காரினால வெகு சீக்கிரத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். How selfish they are. எவ்வளவு சுயநலமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். They always want things for them. அவர்களுக்காக இது தேவை. So selfish in their way of behavior. நடக்க முடியாத காரியத்தில் சுயநலவாதிகளாய் காணப்படுகிறார்கள். The second thing, God's love is sacrificial. ஆண்டவருடைய அன்பு என்பது தியாகமான அன்பு. Not only does God's love motivate him to give, அங்கே கொடுக்கும்படியான அன்பு இது மாத்திரமல்ல, but it motivates him to give when it costs him dearly. அவருக்கு பிரியமானதையும் கூட அவர் கொடுக்கும்படியான தேவையின் மத்தியிலே கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிற அன்பு இது. That too is different from our love. நம்முடைய அன்புக்கு எவ்வளவு வித்தியாசமானது இல்லைங்களா மனிதருடைய அன்புக்கு. We hesitate to do anything for others that will cost us too much or inconvenience us too greatly. ஒருவேளை அது என்னை பாதிக்குமானால், நான் இழக்க முடியாத ஒரு காரியமா இருக்குமானால் மற்றவர்களுக்கு அதை நான் செய்ய விரும்புவதில்லை. I don't like it. I want to be secure in my own way of circle. நான் எனக்குள்ளாக நான் பாதுகாப்பாக இருக்கும்படியாக விரும்புகிறேன். But God's love is sacrificial. ஆனா ஆண்டவருடைய அன்பு தியாகமான அன்பு. God's love cost him the very best he had, his only son. ஆண்டவருடைய அன்பு என்பது அவர் பெற்றிருந்த மிகச் சிறந்த குமாரனை கொடுக்கும்படியான அன்பாக இது காணப்பட்டது. It was a sacrificial love. அது கொடுக்கும்படியான அன்பு. That is the message of the greatest love text in Bible. அதைத்தான் நாம யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved. But God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. God giving his Son involved more than merely allowing him to leave heaven's glory and enter his history. இங்கே இந்த தியாகமான அன்பு பரலோகத்தினுடைய எல்லா மகிமையும் விட்டு இந்த பூலோகத்தில் நுழையும்படியான ஒரு நிலைவுக்குள்ளா ஏற்படுத்திற்று. It meant allowing him to die in our place and pay the awful debt of our sins. அப்படி என்றால் அவர் நம்முடைய ஸ்தானத்திலே நம்முடைய பயங்கரமான பாவத்தினுடைய விலை கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது. God proved his love conclusively by sending his Son to the cross as an atoning sacrifice for our sins. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் முற்றிலுமாக செலுத்தும்படியான ஒரு அன்பாய் காணப்பட்டது. Dear people, it is not mere saying that I am a Christian. நான் கிறிஸ்தவன் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. Do I really exhibit this love? இந்த அன்பை நான் வெளிப்படுத்துகிறேனா? Do I have this love in my life? என்னுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு இருக்கிறதா? Mere even preaching and talking is of no use unless you are proving yourself by showing for this love. இந்த அன்பை வெளிப்படுத்தாமல் பிரசங்கித்து பிரயோஜனம் இல்லை, பேசி பிரயோஜனம் இல்லைங்க. That's why Romans 5:8 ரோமருக்கு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். For God command his love towards us in that while we were yet sinners Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே இந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். He revealed, he commanded this love. This is sacrificial love. இது தியாகமான அன்பு. It was no less of a sacrifice for God the Son
and that it was the God for the Father. குமாரன் அவிதமாக தன்னை பலியாய் செலுத்தும்படியான வேளையில குமாரன் மாத்திரமல்ல, பிதாவானவர் அவிதமாக ஒரே பேரான குமாரனை விட்டு கொடுக்கும்படியாக அவர் தியாகத்தின் மூலமாகத்தான் இதை நிரூபித்தார். ஆமாலே இந்த அன்பு தாங்க தேவனுடைய, this is God's love. Galatians 2:20, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Nevertheless not I but Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே who loved me and gave himself for me. என்னை நேசித்து தன்னையே அவர் கொடுத்தாரே. Dear people, the love of God is such a great love. இந்த தேவனுடைய அன்பு மிக உன்னதமான அன்பு. When the same apostle outlined God's principle for harmonious material relationship, he said, husbands, love your wives just as Christ also loved the church and gave himself up for her. எபேசியர் 5:24 சொல்லப்படுகிறது. மனைவியில் அன்பு கூறும்படியான அன்பை குறித்து சொல்லும் பொழுது கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, he loved the church and he gave himself. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். Yes, that he might present it to himself a glorious church. He gave himself. He gave himself. தன்னை தானே கொடுத்தார். How stingy we are, even in giving something small to others. மற்றவர்களுக்கு கொடுக்கிறது ஒரு சின்ன காரியத்தினுடைய எவ்வளவு நாம் பிசினாரிகளாக காணப்படுகிறோம். But God gave himself. Jesus Christ made the supreme sacrifice for us when he died in our place. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஸ்தானத்திலே மரித்து அவிதமாக முழுமையாக அவர் தன்னை தாமே ஒப்புக் கொடுத்தார். He was falsely accused, beaten, spit on, crowned with thorns. அவர் தாமே பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டார், அடிக்கப்பட்டார், முகத்தில் துப்பப்பட்டார், முள்களினால அவர் தாமே கிரீடம் செய்யப்பட்டு தலையில் சூடப்பட்டார். nailed to the cross, சிலுவையில் ஆணிகள் அடக்கப்பட்டார், and left to die the most excruciating death known to man. மிக கொடூரமான மரணத்துக்கு உள்ளாகிற ஒரு மரணத்தை தாமே அவர் அங்கு சந்தித்தார். The infinite curse of sin's penalty, the Father's just punishment for the whole world's sin, guilt, was laid on him as he hung on the cross. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உலகத்தின் பாவத்தை தாமே அவர் சுமந்து தீர்த்தவராக அந்த இடத்துல முற்றிலுமாக ஒரு குற்றவாளியை போல பிதாவை விட்டு பிரிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். He possessed the power to walk away from it unscathed. ஒருவேளை அவர் விரும்பி இருப்பாரானா அந்த சிலுவையில் கீழே அவர் இறங்கி வந்திருக்கலாம். Voluntarily he would have come out if he wanted. விரும்பி இருந்தா அவங்க வெளியே வந்திருக்கலாம். But he stayed there to bear the suffering for me and you. ஆனா அவர் இந்த சிலுவையில அவிதமாக உனக்காக எனக்காக மரிக்கும்படியாக முற்றிலுமாக அங்கு அந்த வேதனை மத்தியிலே தரித்து நின்றார். There is simply no greater love, the Bible says. இதை விட மேலான அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. John's Gospel 15:13, யோவான் 15:13, greater love hath no man than this, that a man lay down his life for his friend. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. அதிகமான அன்பு, greater love.
என்ன ஒரு மகிமையான அன்பு இது! நம்முடைய வாழ்க்கையில நம்மை யாருமே நேசிக்கவில்லை என்று எண்ணும் பொழுது, when we think that nobody is loving us, nobody is loving you, உன்னை நேசிக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது, think of the cross. சிலுவையை நினைத்துக்கொள். There is a person who is loving you. உன்னை நேசிக்கிற ஒரு நபர் இருக்கிறார். There is a person who is really interested in you. உன்னில் ஆர்வமுள்ள விருப்பமுள்ள ஒருவர் இருக்கிறார். There is a person who wants to help you. உனக்கு உதவி செய்ய விரும்புகிற ஒரு நபர் இருக்கிறார். There is a person who wants to uplift you in this miserable life. இந்த துயரமான வாழ்க்கையில உன்னை உயர்த்த முடியாத ஒரு நபர் இருக்கிறமை குறித்து நினைத்துக்கொள். Jesus bore that same and suffering because he loves you and me. உன்னையும் என்னையும் நேசித்ததினால அவர் தாமே இந்த அவமானத்தையும் பாடுகளையும் அவர் அன்பின் நிமித்தமாக ஏற்றுக்கொண்டார். Do you think that there is any other motive which motivated Jesus to die like this? இயேசு இவ்விதமாக மரிக்கும்படியாக அவரில் வேற எந்த விதமான நோக்கம் இருந்திருக்க கூடுமா? He is God, அவர் தேவன். There is nothing for you and me to give. அவருக்கு நீயும் நானும் கொடுக்கும்படியான ஒன்றுமே இல்லை. Absolutely we are free. We are absolutely penniless. நம்ம ஒண்ணுமே இல்லாதவர்களாய் காணப்படலாக இருக்கிறோம். He values us so highly that he was willing to make the ultimate sacrifice to take you for his eternal joy. அந்த நித்தியமான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் முற்றிலுமாக தன்னை முழுமையான பலியாக செலுத்துவதற்கு ஆயத்தமுள்ளவராய் காணப்பட்டார். That is the epitome of love. இதுவே அன்பின் உயரம், அன்பின் சிகரம். Knowing him intimately will motivate us to make some sacrifice for the good of others. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்காக இந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூண்டப்பட ஏது உண்டு. Dear friend, definitely a person who could understand this love will be a person who will be motivated to exhibit his love in this world which is needy. ஒரு தேவையான இந்த உலகத்துல அந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தாமல் அவனால் இருக்கவே முடியாது. The third thing, God's love is unconditional. மூன்றாவது காரியம் என்னவென்றால் தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது. இது நிபந்தனைக்குட்பட்டதல்ல. It is not a conditional love. One of the most amazing thing about God's love is that it is extended to us. தேவனுடைய அன்பினுடைய மிகப்பெரிய ஒரு உன்னத காரியம் என்னவென்றால் உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறாரே. When we do not deserve it and continue steadfast and strong even when we do not respond it. இந்த அன்பை அறிந்தும் நம்முடைய வாழ்க்கையில அதற்கு பிரதியுத்தரமாக நாம் வாழாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஏன் இன்னுமாக நேசிக்கிறார்? In other words, his love is unconditional. இன்னொரு விதத்துல சொல்லப் போனா நீ நல்லவனாக இருப்பதினால் அல்ல, நிபந்தனையற்ற அன்பு. This is certainly different from our love. இந்த அன்பு நம்முடைய அன்புக்கு வித்தியாசமானது. We have a tendency to show more love to the people who obviously love us and less love to ones who do not. ஒருவேளை நம்ம நேசிக்கிறவர்களை நம்ம நேசிக்கலாம், ஆனா நம்ம நேசிக்காதவர்களை நாம் நேசிப்பதில்லை. We hate them even. நம்ம வெறுக்கிறோம் கூட. Yes, we see in everywhere. இதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு மனைவி நம்மை நேசிப்பாளானால், நம்முடைய வாழ்க்கையில நம்மை புகழ்ச்சியாக எண்ணுவாளானால், we could love them. We could love a wife when she appreciates us and she praises us. We could easily love even sometimes. அவ்விதமாக நேசிக்க முடியும். When our children obeys, probably we could love them. அவர் நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியும்படி நேசிக்கிறோம். But they when disobey, we hate. ஆனால் கீழ்ப்படியாமல் பொழுது நம்மை வெறுக்கிறோம். Yes, this is the love of man. இது மனிதனுடைய அன்பு.
Somebody scolds you, you hate them, you could not love them. உன்னை யாராகலும் திட்டிவிட்டா அவர்களை நீ நேசிக்க முடியவில்லை, வெறுக்கிறாய். There are some people whom you could not love at all. யாராக மற்றவர்களை நேசிக்க உன்னால முடியவில்லை. Your very nature is an loveless nature. உன்னுடைய சுபாவமே ஒரு அன்பு இல்லாத ஒரு சுபாவம். Your very nature exhibits the core of the selfishness of your wicked heart. உன்னுடைய பொல்லாத இருதயத்தினுடைய ஆழமான அந்த சுயநலங்கிற அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். That God's love is not like that. ஆண்டவருடைய அன்பு அவிதமானது இல்லை. The best loved was in the Bible, for God so loved the world. வேதத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். It doesn't mean that the whole mass of humanity, எல்லா ஜனங்கள் பொதுவாக என்பது அல்ல. It refers to each individual sinful person. ஒவ்வொரு பாவியும் அவர் நேசிக்கிற அந்த நேசம். அதுவும் கூட அவர் எப்படி நேசிக்கிறார் தெரியுங்களா? Do you know how he loves us? Romans 5:10, ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்டவன் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அது நிச்சயமாகவே. When we were enemies, he died. He exhibited his love. நாம் எதிராளியாக இருக்கும் பொழுது அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். Colossians 1:21, கொலோசியருக்கு நிருபம் 1:21, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தரும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாமலும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். What a great love! When we were alienated, enemies of God in mind with wicked works, God reconciled through his love. அவருடைய அன்பினால நம்மை இணைக்கிறதை பார்க்கிறோம். God could even love enemies, you and me. உன்னையும் என்னையும் கூட அவரால் நேசிக்க முடிகிறது. There is not one good thing in any of us that merits God's love. நான் ஆண்டவரால் நேசிக்கப்படுவதற்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஒரு நல்ல காரியமும் இல்லை. All filthiness, எல்லா அசுத்தங்கள். He does not love us because we are lovable. நம்ம நேசிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறதுனால நம்ம நேசிக்கல. Because we can somehow make ourselves worthy of his love. அவருடைய அன்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும்படியான நிலையில் இருக்கும்படியாக அல்ல. We are totally unworthy. நாம் அபாத்திரமானவர்கள். Yet he prizes us highly and showers his very best on us. ஆனால் நம்மை தேவன் இவ்வளவாக விலை மதித்து அவருடைய மிகச் சிறந்ததை ஊற்றுகிறார். It is his love for us that gives us our worth. இந்த அன்பு, பவுல் தான் சொன்னார், இந்த அன்பு என்னை நெருக்கி வருகிறது. That's why it makes us to love God and to love our neighbors. அதனாலதான் தேவனை நேசிக்கவும் மற்றவர்களை நேசிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். It enters his fellowship and do his will. அவருடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும், அவருடைய சித்தத்தை மகிழ்ச்சியாக நிறைவேற்றவும். In fact, he made us for that purpose. அதுக்காகத்தான் தேவன் நம்மை உருவாக்கினார். Whether or not we are written his love, he keeps on extending it to us. நம்ம நேசிக்கிறோமா நேசிக்கலையோ அவர் அவ்விதமாக அந்த அன்பை தொடர்ந்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். There is nothing we can do to make him love us anymore. நம்மிடத்தில் அவர் என்னை அதிகமாக நேசிக்க முடியாத இடத்துல ஒன்றுமில்லை. Nothing we ever do will cause him to love us any less. அல்லது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்தை நிமித்தமாக அவர் குறைவாய் நேசிக்கிறவரும் அல்ல. He loves us perfectly and completely regardless how we perform. நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக நாம் எவ்விதமாக இருந்தாலும் நேசிக்கிறார். His love is unconditional. அவருடைய அன்பு நிபந்தனையற்றது. We have felt approved and accepted when we have performed to someone else's satisfaction. ஒருவேளை மற்றவருடைய திருப்திக்காக நாம் இந்த காரியங்களை செய்வோமானால் அவ்விதமான ஒரு காரியத்தை செய்ததனுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்வர்களாய் காணப்படலாம். Disapproved, rejected,
when we have failed to live up to that standard. ஆனா நம்ம அங்கீகரிக்கப்படாதவர்களும் அந்த அளவில் வாழப்படாத இருந்த பொழுது புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். Consequently we treat others the same way. நம்ம அப்படித்தான் மற்றவர்களை நடத்துகிறோம். If they please us, we treat them kindly and considerately. நமக்கு பிரியமான அவங்க நடந்தா அவங்களிடத்தில் அன்பாய் இரக்கமாய் காணப்படுகிறோம். Knowing God intimately will help us express love to others when we do not perform to our expectation. நமக்கு பிரியமில்லாதபடி விரோதமாய் காணப்படுகிற நிலையிலும் அவளை நேசிக்க நம்மால் முடிகிற ஒன்றாக இருக்கிறது. What a great love it is. எவ்வளவு பெரிதான உன்னதமான அன்பு இது. ஆகவே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார். He said to the people of Israel in Deuteronomy 7:7-8. உபாகமம் 7:8 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். You were the least, the fewest. கர்த்தர் உங்களின் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் தம்முடைய பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்தில் நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். God relieved them. There is no human reason for his love for Israel. இஸ்ரவேலை நேசிக்கும்படியாக அவரிடத்தில் ஒண்ணுமே இல்லைங்க. But he loved them simply because he loved them. ஆனால் அவர்களை நேசித்தார். ஏன்னா அவர்களை நேசித்தார், அவ்வளவுதான். That's how it is with you and me. ஆகவேதான் தேவன் உன்னையும் என்னையும் அதுமா நேசிக்கிறார். He loves us just because he loves us. நம்மை நேசிக்க வேண்டும், அவர் நேசிக்கும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்து ஆகவே நேசிக்கிறார். Nothing we ever did made him love us. நம்மை நேசிக்கும்படியாக நாம் எதுவுமே அவரிடத்தில் செய்யவில்லை. He loves us when we sin just as much as when we don't. நம்ம பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் அவிதமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை அனுமதித்தார். Dear people, how different it is. God's love is an unconditional love. தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது. He never stops loving us. அவர் அன்பு கூறுகிறதில் ஒருபோதும் நிறுத்தி விடுகிறதே இல்லை. The fourth point is God's love is eternal. தேவனுடைய அன்பு நித்தியமானது. This message also given originally to the nation of Israel. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவிதமாய் கொடுக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். எரேமியா 31:3 தேவன் சொல்லுகிறார். எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானவர் என்பாய். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். I have loved thee with an everlasting love. He knew us and loved us before he made us. நம்மை உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவர்தாமே நம்மை அறிந்திருந்தார், நம்மை நேசித்தார். When we were but a thought in his mind, அவருடைய மனதில் இருந்த பொழுது கூட நித்தியமாய் நேசித்தார். ஆகவே தான் அந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் சொல்ல முடிந்தது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறாய் மற்றும் ஜெயம் கொள்ளவர்களாய் இருக்கிறோமே. We are more than conquerors. That's why he could say so much. The love of God is eternal love. தேவனுடைய அன்பு நித்தியமான அன்பு. What a great love it is. If anybody ever deserved to forbid the love of Christ, it was his earthly disciples. அவருடைய சீஷர்கள் ஒண்ணுமே இல்லை, நேசிக்கப்படவர்களாக இல்லை. அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அவ்விதமாக காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அவ்விதமாக அந்த சீஷர்கள் when Jesus was about to be crucified, இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த பொழுது they were arguing and there was a strife as who was the greatest. அது பெரியவன் யாருன்னு சொல்லி அங்கே ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். Dear people, when Jesus was washing the feet,
nobody was willing to come and wash the feet. Because in the people of the Jews, the servant of the house used to wash the feet. யூதர்கள் மத்தியில வீட்டு வேலைக்காரன் தான் பாதங்களை கழுவுவான். But nobody was willing to come. Lord, I will do it. ஆண்டவரே நான் இதை செய்கிறேன்னு யாருமே வரல. He, Jesus, was washing the feet. இயேசு கிறிஸ்து அவருடைய பாதங்களை கழுவி கொண்டிருக்கிறார். Nobody was willing. Everybody was so proudly sitting when Jesus was washing their legs. இயேசு அவருடைய பாதங்களை கழுவி கொண்ட பொழுது ஒவ்வொருவரும் பெருமைக்காரராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். But what Bible says, do you know that? ஆனா இயேசு அவர்களை எப்படி நேசித்தார் பாருங்க. John's Gospel 13:1, யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரையந்த மனிடத்தில் அன்பு வைத்தார். He loved them unto the end. To the end what? எந்த முடிவு? Who can really say his love to the end, to the wanderings and the waywardness? இந்த சீஷர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் இருந்த பொழுது அவளை நேசித்தே அவளை கொண்டு வருகிறார். He will love us to the end of our deepest need. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைந்தும் நேசிக்கிறவராக இருக்கிறார். His love is forever. His love is eternal. அவருடைய அன்பு எப்பொழுதும் இருக்கிறது. not a half-hearted love. அங்கே அவிதமான ஒரு இருதய அரைகுறையானது அன்பல்ல. Ephesians 3:19, எபேசியர் 3:19 அதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? surpasses knowledge, அறிவு கட்டாத அந்த அன்பு. Oh, we could not really fathom and understand this great love. இந்த மகா பெரிய அன்பை நம்மால நிச்சயமாக விளங்கிக் கொள்ள முடியாது. In Ephesians 2:4 it says, great love, மிகுந்த அன்பினாலே. Even in Ephesians 3:18, 3:18 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து may be able to comprehend with all saints what is the breadth, length and depth and height of this great love. A depth, the breadth and length which encompasses the whole world. அந்த நகலமும் நீளமும் இந்த உலகம் முழுவதுமாக அங்கே கிட்டி சேர்கிறதா இருக்கிறது. The depth which reaches to the lowest sinner, ஆழமானது ஒரு படு பாவியை சந்திக்கிறதாக இருக்கிறது. The height which exalts us to the loftiest heaven. இந்த படு பாதாள குழியில் இருக்கிறவனை மேலே உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறதாக இருக்கிறது. God's love has no limit. அவருடைய அன்பு முடிவில்லாதது. A beautiful song I love so much, an old hymn. ஒரு பழைய பாடல், இதை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஒரு சமயத்தில் இதை சொல்லி நான் முடிக்க வரும். I would like to conclude with this. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக காணப்பட்ட ஒரு அஸ்லிம் தஞ்சம் கொடுக்க முடியும் அவர்களை பராமரிக்க ஒரு இடத்தில் ஒரு மனிதனை ஒரு அறையில் வைத்திருந்தார்கள். There was a man in a room. He was not really mad. அவன் பைத்தியக்காரன் அல்ல. But they have kept him unknowingly. They kept him in that room of that Aslim. அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில ஒரு அறையில் அவனை வைத்திருந்தார்கள். He died. And when another man was about to put in that room, மரித்து போனான். இன்னொரு மனிதனை அந்த அறையில் கொண்டு போக வைத்திருந்த பொழுது அந்த wall of that prison room, and that room, அந்த அறையில சுவற்றில there was a beautiful song written. ஒரு அழகான ஒரு பாடலானது எழுதப்பட்டது. When they saw that, they were astonished. அதை பார்த்த பொழுது அவர்கள் தாமே அவிதமாக ஆச்சரியப்பட்டார்கள். Because it speaks about the great love of God. இந்த தேவனுடைய அன்பை குறித்து இது பேசுகிறதாக இருக்கிறது. Dear people, it is a wonderful love. இது உன்னதமான அன்பு.
அவர் என்ன எழுதுகிறார்னா, the love of God is greater far. தேவனுடைய அன்பு மிக உன்னதமானது. the tongue or pen can't ever smell. ஒரு நாவும் சொல்லி முடியாது, ஒரு பேனாவில் எழுதி தீர்க்க முடியாது. it goes beyond the highest star. இந்த அன்பானது உயரமான நட்சத்திரத்துக்கும் அப்பாற்பட்டு போகிறது. it reaches to the lowest hell. அது கீழே அடி பாதாளத்துக்கும் செல்லுகிறதாக இருக்கிறது. the guilty pair bow down with care. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து குற்றவாளிகளாக குனிந்திருந்த பொழுது God gave his son to win. அவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். is a child he reconciled. வழிதவறி போன தன்னுடைய பிள்ளையை தாமே அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். at pardon from his sin. அவனை தாமே அவன் பாவத்தை மன்னித்தார். O love of God, how rich and pure. இந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வரி உன்னதமானதும் பரிசுத்தமும். how measures and strong, measureless and strong. அளவிடப்பட முடியாதது எவ்வளவு திடமானது. it shall forevermore endure. இது எப்பொழுதும் நிலைத்திருக்கிற அன்பு. the saints and angels song. பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களும் பாடுகிறார்கள். could we think the ocean fell? ஒருவேளை இந்த கடலில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் மையாக மாற்றி, and where the skies of parchment made, இந்த வானத்தின் the sky, வானத்தை அங்கே திரையாக எடுத்துக்கொண்டு, where every stalk on earth a quill, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒரு பேனாவாக எடுத்து, and every man a scribe by trade, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எழுத்தாளனாக மாற்றப்பட்டு, to write the love of God above. தேவனுடைய அன்பை எழுதப்படுமானால் would drain the ocean dry. இவ்வளவு எழுதின இந்த அன்பை குறித்து எழுதுமானால் இந்த கடல் முற்றுமாக வற்றி போய்விடும். nor could the scroll contain the whole. இந்த வானம் கூட எழுதுவதற்கு போதாது. those stretched from sky to sky. ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை விரிவாக இருந்தாலும் அது பற்றாது. O love of God, how rich and pure, a measureless and strong, it shall evermore endure. the saints and angels song. ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் கூட நான் இந்த பாடலை உங்கள் மத்தியிலே பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். the love of God is greater far than tongue or pen can ever tell. it goes beyond the highest star and reaches to the lowest hell. the guilty pair bow down with care. God gave his son to win. His erring child he reconciled and pardoned from his sin. O love of God, how rich and pure, how measureless and strong, it shall forevermore endure. the saints and angels song. could we think the ocean full, and where the skies of parchment made, where every stalk on earth a quill, and every man a scribe by trade, to write the love of God above, would drain the ocean dry. nor could the scroll contain the whole, though stretched from sky to sky. O love of God, how rich and pure, how measureless and strong, it shall forevermore endure. the saints and angels song. Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உன்னதமான அன்பின் தன்மைகளை நாங்கள் ஆண்டவரே ஒரு சிலரை பார்க்க உதவி செய்தீர்.
பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பேச முடியும். நீர் பேசும் இந்த அன்பை அறிந்து அதன் அடிப்படையில் ஒரு மெய் கிறிஸ்தவன் இளைப்பாற முடியும். இந்த அன்புடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் வெற்றியாய் கடந்து போக உதவி செய்கிற அன்பு. கர்த்தாவே, இந்த அன்பை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த அன்பின் குணாதிசயங்களை நாங்கள் வருகிற வாரத்திலும் பார்க்கிற வேளையில் உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.